நமச்சிவாய. இறைவன் பற்றற்றவன் என்று சொல்கிறோம். அதே போல நாமும் பற்றறுத்தால் இறை நிலையை நாம் அடைய முடியும் என்று சொல்கிறோம். இறைவன் பற்றற்றவன் என்று எதை வைத்து சொல்கிறோம் என்ற கேள்வி அனைவருக்கும் உண்டு. காரணம், பற்று என்பது ஏதோ ஒன்று நம்மளுக்கு பிடித்ததும் பற்றுதான், நமக்கு பிடிக்காததும் பற்றுதான். அதே பற்று எல்லா உயிர்களிலும் நீங்கள் அனுபவிப்பது அனைத்திலும் ஒரே மாதிரியாக இருந்தால் எதற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்று என்று நாம் சொல்ல மாட்டோம். அதே போலத்தான் இறைவனும் ஒரு பற்றற்றவனாகவே இருக்கிறான். அவன் எல்லா உயிர்களுக்கும் அதனுடைய தன்மைக்கு ஏற்றவாறு அதனுடைய விருப்பத்தின்படி அருளிய வண்ணமே இருக்கிறான். அவன் தன்னை வணங்குபவனுக்கு ஒன்று, தன்னை வணங்காதவனுக்கு ஒன்று என்று அருளாத வண்ணம் அனைத்திற்கும் பொதுவாக அதற்கு தேவையானதை அதை நினைத்தாலும் இறைவனை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் கூட அதற்கு அருள வேண்டியதை அருளிக்கொண்டேதான் இருக்கிறான். எனவே இறைவன் பற்றற்றவனாகவே இருக்கிறான். பற்று என்பது ஒரு தனித்துவமான ஒரு பொருளின் மீது இல்லாமல் எல்லா உயிர்களின் மீதும் இருக்கும்போது அது பற்றற்ற நிலையை எய்து விடுகிறது. எனவே இறைவன் பற்றற்றவனாக இருக்கிறான். நமச்சிவாய.